ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ பிகின் டாக்கிஸ் பிரைம் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எப்பா உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? வர போற எங்கே தான்ப்பா போகிற அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, என்ன ஒரு பக்கம் பிக் பாஸ்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என்னங்க உண்மையா? அப்படியாப்பா பிக் பாஸ் என்ன இது? பாஸ்லாம் பயங்கரமாக போகுதா? அதாவது ஒயில்ட் கார்டு கண்டெஸ்ட்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. விக்ரம்லாம் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எடுத்து பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? இன்னொரு பக்கம் என்ன பார்வதிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஐயோ, எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாலையும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். உனக்கு இது தேவைதாம்மா? என்னப்பா விக்ரம், நீ இந்த மாதிரி மனுஷனா? நீ இப்படி ஒரு செகண்ட் போதும், டோட்டலா விட்டுருவேன் நான். விட்டுதாப்பா பண்ணுவேன், நாங்கள் எதிரே பார்க்கலையப்பா அப்படின்ற மாதிரி பல பேர் அவங்களோட கொந்தளிப்பு வந்து கொட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று ஏன்டா வீடியோ புள்ளன்னு கேட்காதீங்க, இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எஸ், வணக்கம். அதாவது இன்னைக்கான எபிசோடு வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு பாடல் வந்து பிக் பாஸ் போடுவாங்க. அந்த பாட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நம்மளாம் குதூகலமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பாட்டை போட்டாப்ல. அதுக்கெல்லாம் முன்னாடி நேற்று சபரிக்கும் பார்வதிக்கும் ஒரு பயங்கரமான கோல்டு வார் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த கோல்டு வாரில் வெற்றி பெற்றது என்னவோ சபரியா இருக்கட்டும், கண்ணாம்பட்ட காணாம போன மாதிரி ஒரு அடியை வந்து வாங்கினாப்ல பார்வதி. பார்க்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்வதி லேசா கையில உரசுனது கேட்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். என்னதான் நீங்க வாய் பேசியதாலும் உங்க கண்ணில் அடிபட்டு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தயவு செய்து உங்களுக்கு இந்த மாதிரி நிலமெல்லாம் வரக்கூடாதுன்னு ஃபியூச்சர்ல நாங்கள் வேண்டிக்கிறோம். ஏன்னா சபரி வந்து அந்த மாதிரி பண்றது தப்பு தான். ஆனா உங்களுக்கு இது தேவை அப்படின்ற மாதிரி பல பேர் கதறிட்டு இருக்காங்க. ப்ளீஸ், நானும் அந்த சொல்ல மாட்டேன். அதாவது அஸ் அ ஹியூமனா வந்து நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். உங்களுக்கு அடிபட்டிருக்கு, உங்க உடம்பு நல்லபடியா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடலாம். ஓகே, இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு? காலையிலே வந்து திவாகர் பரபரப்பா கண்டென்ட் கொடுக்கணுன்ற மாதிரி பரபரப்பா ஒரு கண்டென்ட் வந்து சபரி கிட்ட கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. அதாவது என்ன கண்டென்ட் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து ஹெல்ப்பர் வேலையை நிறைய பேரை வந்து சபரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு வராப்ல. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஹெல்ப்பரை வந்து போடணுமா. அந்த வகையில் வந்து இன்னைக்கு ரம்யா ஜோ ஏன் ஹெல்ப்பரா போட்டீங்க, என்ன ஹெல்ப்பரா போட்டுக்கலாம்னு மாதிரி திவாகர் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காப்ல. காலையிலே எந்திரிச்ச உடனே கண்டென்ட் கொடுக்கணும்ல, அக்குஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போன்ற மாதிரி திவாகர் ஒரு கண்டென்ட் கொடுக்க ரெடி பண்ணாப்ல. பட் முடியல. அது என்னவோ பெருசா சண்டையா போகும்னு பார்த்தா ரம்யா ஜோ அந்த சண்டையே இல்லாம பயங்கரமா முடிச்சு விட்டாங்களே. திவாகர் வந்து ஒரு கேள்வி கேட்க வினோத் வந்து தடுக்க, இவர் யார் முதல்ல இது ஏன் வந்து கேட்குற, நீ தானே வீட்டு தலை, நான் உனக்கு தான் பதில் சொல்லுவேன், நீ சொல்றதா நாங்கள் எல்லாரும் கேட்போம், இந்த ஆள் ஒரு ஆளே கிடையாது, இவனுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா மாதிரி வினோத் ஒரு பக்கம் வந்து அவரோட விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிட்டாப்ல. எப்பா திவாகர், நீ ஒன்று ஒரு பக்கம் பேசிட்டு போயிட்டு, இந்த அம்மா என்னமா ரம்யா ஜோ ஒரு பக்கம், யார் என்னை பத்தி நான் இல்லாத நேரம் பேசுனது, எதுவா இருந்தாலும் டேரக்டா பேசுங்க. டேரக்டா பேசுறதுக்கு என்ன பயம்? நான் என்ன அவ்வளவு பெரிய இதுவா? நான் உனக்கு யாருமா பயப்பட்டா? நீ பாட்டு நீ இருக்கியா இல்லையான்றதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. போன வாரம் போற போக்கு பார்த்தா நீ தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு பார்த்தா அப்பாவி துஷாரையும் பிரவையும் அனுப்பிச்சு விட்டாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தவிர நீ போயிருந்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, மக்களாகிய மக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ரம்யா ஜோ, நான் உங்களோட தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பெரிய ரசிகன் ரம்யா ஜோ, அதனால நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சண்டை வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்த நேரத்தில் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரம்யா ஜோ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்ட கேப்ல வந்து என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பார்த்தா என்ன ராட்சசி மாதிரி தெரியுதா, எதுக்கு எல்லாரும் என்னை பார்த்து பயந்துட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி வியானா கிட்ட அரோரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா உன்னை பார்த்து யாருமே பயப்படலாமா, நீ போய் உன் வேலையை பாருமா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்குலாம் சொல்ல தோணுச்சு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து இவங்களெல்லாம் ஒரே வீட்டில் அடைச்சு வச்சிருக்கே, இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க எல்லாம் மொத்தமாக போட்டு ஒரே ரூம்ல அடைச்சு வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரே ரூம்ல 16 பேரையும் அடைச்சு வச்சுட்டாங்க. ஸோ இதை வேற பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்குலாம் தோணுச்சு. வேற வழியில் பார்த்து தான் ஆகணும் மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு டாஸ்க் ஒன்று விளாண்டாப்ல. அதாவது 2 பேர் ஆப்போசிட் உட்காந்துட்டு இருப்பாங்களா, நடுவில் ஒரு பில்லர் மாதிரி ஒன்று வச்சிருவாங்களா, 1 2 3 சொல்லுவாங்களா, டப்புனு ரியாக்ஷன் கொடுக்கணுமா, யார் ரியாக்ஷன் மாறாமல் சிரிக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எஃப்ஜேவும் திவாகரும் ஆடினாப்புல. அது பார்க்கும்போது எங்களுக்கே சிரிப்பு வந்துச்சு. யார் திவாகரை பார்க்கும்போதுல எஃப்ஜே பார்க்கும்போது, திவாகர் பார்க்கும்போதுலாம் இப்பெல்லாம் சிரிப்பை வரமாட்டேங்குதுங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் சாண்ட்ராவும் பிரஜின்லாம் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க. அன்சீன்லாம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். சாண்ட்ரா வந்து பிரஜின் கிட்ட, அதாவது அவரோட புருஷன், அதாவது ஹஸ்பண்ட் ஆகிட்ட அன்பு முத்தங்களை வந்து பரிமாற்றிட்டு இருந்தாங்க. ஏங்க சிங்கிள்ஸ் ஆகி நாங்களாம் என்னங்க பண்ணுறோம், இதெல்லாம் ஏங்க டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்குலாம் தோணுச்சு. வேற வழி இல்லைப்பா, சிங்கிள்ஸாக போகிறது அந்த மாதிரி கஷ்டங்கள் விஷயங்கள்லாம் பார்த்து தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மா ரம்யா இந்த சண்டை இன்னும் முடிக்கல போல. திருப்பி வந்து என்ன எல்லாரும் என்னை பார்த்து ஏன் பயப்படுறீங்க, எல்லாரும் இங்கே இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டேரக்டா பேசுங்க, திவாகர் அண்ணா உனக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட கேளு, நீ ஏன் சபரி கிட்ட போய் சண்டை போடுற அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ வந்து அந்த சண்டையை வந்து பெருசா ஆக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் அந்த சண்டை பெருசா போற மாதிரி தெரியல. ஓகே, அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து விக்ரம் சமீப காலமா அவரோட பியர்டை வந்து எடுத்துட்டு இருந்த காரணத்தினால ரொம்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாப்ல போல. ஏன்னா வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோட்லயே பார்த்தோம், சாண்ட்ரா வந்து அதை பிராங்க் பண்றதுல, சாண்ட்ரா வந்து அது சீக்ரெட் டாஸ்க் பண்றதுல விக்ரம் கொடுத்த ரியாக்ஷன்ஸ்
ரியாக்ஷன்ஸு, என்னம்மா நடிக்கிற அப்படின்னு பார்த்தா சொல்ல தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுத்து முடிச்சுட்டு சாரிங்க நீங்கள் உங்களோட டாஸ்க் ஆடிருக்கீங்க அப்படின்ற போது அதுலேயே விக்ரமோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டோம். மனுஷன் வந்து வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து முக்கியமாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை யார்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்வதி ஆகிய அவங்க கிட்ட தான் காட்டுவேன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்ற மாதிரி. பார்வதி கிட்ட டைரக்ட் அட்டாக். என்னம்மா நீ உனக்கு என்னமா பிரச்சனை? அதாவது பார்வதி வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது அந்த சண்டை வந்து என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்து சொன்னாப்ல, நீங்க கிச்சன் வேலை பார்க்க வேணாம், கக்கூஸ் வேலையே பண்ணுங்க. அதாவது கக்கூஸ் கிளீனிங் வேலையே பாருங்க. உங்களுக்கு தான் கண்ணில் அடிபட்டுருக்க. கிச்சன்னா ஃபயர் வரும், காய்கறி கட் பண்ணணும், வெங்காயம் வெட்டணும், அப்பெல்லாம் கண்ணில் இருந்து கண்ணீரும். எதுக்கு அந்த டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்குவீங்க? கக்கூஸ் கழுவு இல்ல கக்கூஸ் கழுவும் போது ஆசிட் கண்ணில் போட்டுரும். உங்களுக்கு கக்கூஸ் கழுவுறது ஒரு கேவலமான வேலை, அதனால தான் நீங்க இப்படி பண்றீங்க மாதிரி. எதை பார்த்துட்டா கேவலமான வேலை சொன்னா, நான் 2 வாரமா நான் தான்டா இந்த வீட்டுக்கு கக்கூசை கழுவிட்டு இருக்கிறேன், நீ எப்பறம் அதை கேவலமான வேலைன்னு சொல்ல எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் ஒரு மாதிரி பயங்கரமா சண்டை போயிட்டு இருந்துச்சு. அந்த சண்டை போயிட்டு இருந்த கேப்ல வந்து விக்ரம் ஊழல வந்துட்டாப்ல. அதாவது நடுவுல வந்து அது எப்படி பார்வதி உங்களுக்கு என்ன கக்கூஸ் கழுவுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி, ஏப்பா இவ்வளவு நேரம் சண்டை போச்சு, அப்பெல்லாம் நீ வராத, இப்ப மட்டும் ஏன்பா வர அப்படின்னு மாதிரி வாயை விட்டு, கக்கூஸ் கழுவுனா கக்கூஸ் எல்லாம் கழுவ கூடாது, நீ காய்கறி கட்டணும், சமைச்சுன்னா சமைக்கலாம் கூடாது, ஒண்ணு கக்கூஸ் தான் கழுவணும் அப்படின்னு மாதிரி எல்லாரும் பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்ல விக்ரமுக்கும் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதாவது கமருதீனும் பார்வதி வந்து ஒரு மாதிரி காதல் புறாக்கெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. நேத்துல இருந்து சோசியல் மீடியால நிறைய விஷயம் பார்த்துருப்போம். அதாவது வந்து கமருதீன் வந்து அவரோட அன்பு முத்தத்தை பார்வதி நெத்தியில வந்து கொடுக்க, அதாவது போர் கிஸ் அப்படின்ற ஒரு அழகான முத்தத்தை வந்து பார்வதி கிட்ட வந்து கமருதீன் கொடுக்க மாறி ஹீல் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கும் 2 பேரும் மாறி ஹீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு, நல்லா தானேயா இருக்கு, ஆமாப்பா நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பிளாஷ்பேக் அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கமருதீன் என்ன வந்து பேட் டச் பண்றான் அப்படின்ற மாதிரி திவார் கிட்ட சொல்லும் போது, இதை எதை நம்புறது? கமருதீனே வெளியே போய் பார்க்கும்போது உனக்கு ஆகணும்டா, கூட இருக்கவனா நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். துரோகம் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க. நம்புறவங்க பண்றாதான் அது துரோகம், புரியுதா? ஐயோ அப்படி அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்குலாம் யோசனையா இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு நல்லபடியா இருந்தா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்வதி கிட்ட விக்ரம் சண்டை போட்ட காரணத்தினால கமருதீனை இந்த சப்போர்ட் பண்ற பேர்ல பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண வந்தாப்ல, அது கமருதீனுக்கும் விக்ரமுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன நீ என்ன பத்தி பேசுற, அந்த அம்மா பேசுற, நீ ஏமா வர்ற, வேற யார் பேசும்போது நீ வர மாட்டேற, பார்வதி பட்டு பேசும்போது நீ வர அப்படின்னு மாதிரி கமருதி அவரோட கேள்வி எழுப்ப, அப்படிலாம் இல்லை, நான் யார் கேள்வி கேட்டாலும் வரும், ஆமாடா நான் பார்வதி பிரச்சனை பண்ணாதான்டா வரும் அப்படின்னு மாதிரி விக்ரம் அவரோட வன்மத்தை வந்து கத்திட்டு இருந்தாப்புல. அதாவது விக்ரம்ன்ற மாதிரி ஒரு பேரை வந்து பார்வதி வச்சிட்டாப்ல. அது விக்ரம்க்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு. என்ன பார்த்து விக்ரமா, ஐயோ இது என்ன பார்த்தாலும் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி விக்ரம்க்கு டென்ஷன் ஆக, உன் வளர்ப்பு அப்படின்ற மாதிரி கமருதீன் வாயை விட அப்படின்ற மாதிரி பயங்கரமா வார போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு நேரம் சண்டை போயிட்டு இருக்கும்போது சபரி எதுவும் தடுக்க வரல. திருப்பி கமருதீன் பேசும்போது கமருதீன் மட்டும் தடுக்க வந்தாப்புல சபரி. இதை பார்த்த பிரஜினு சான்றாவும், அது எப்படி நீ ஒருத்தனை மட்டும் தனியா கார்னர் பண்ற, இவ்வளவு நேரம் உன் ஃப்ரெண்டு விக்ரம் பேசும்போதெல்லாம் கம்முன்னு தானே உட்காந்து இருந்தா, இப்ப மட்டும் ஏன் சண்டைக்கு வர, இல்ல பயாஸ்டா கேம் ஆடுறியா, குரூப்பிசம் ஃபார்ம் பண்றியா, கனியக்கா சேர்ந்து இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி பிரஜினும் சான்றாவும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண வர, இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இவ்வளவு நாளா இது இப்படி தெரியல அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாம் கேட்க தோணுச்சு. பட் எனிவே பிரஜினுக்கு சான்றாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அவங்க கேம் ஒழுங்கா ஆடுவாங்கன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். காரணம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்வதிக்கு நீ சப்போர்ட் பண்ணாங்க இல்ல, பார்வதி பண்றதுக்காக சப்போர்ட் பண்ணல, பட் அவங்களுக்கு தனியா கார்னர் பண்ணி சபரி பண்ணிட்டு இருந்த விஷயத்த கண்டுபிடிச்சு, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதப்பா, தலையா இருந்தா நடுநிலையா இருப்பான், நடுநிலை சபரி அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டுச்சு. பட் சபரி வந்து அதுல இருந்து தப்பி போறான்னு பார்த்தா, கடைசியில் நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருக்கேன், உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டேன். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. இவ்வளவு நேரம் பார்த்தது ட்ரெய்லர் தான் அப்படின்ற மாதிரி, இந்த கன்றாவையெல்லாம் பார்க்கணுமா? இதை வந்து 25 நிமிஷம் நீங்க வேற டெலிகாஸ்ட் பண்றீங்க, முடியலடா சாமி, என்ன விட்டுருக்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. அந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து போன சீசன்லாம் வந்து சாச்சனை வச்சு பயங்கரமா கேம் ஆடினாங்க. இந்த சீசன் இந்த டாஸ்க் எப்படி இருக்குன்ற மாதிரி இந்த ராஜா டாஸ்க் ஒன்று ஆனாங்க. அதாவது தர்பூசணி அரசாங்கமா, இன்னொன்னு கானா உலக அரசாங்கம் அப்படின்னு மாதிரி 2 அரசாங்கமா பிரிச்சு, அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவியை வந்து கொடுத்து, அந்த பதவியில வந்து ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, கமருதீன் வந்து காதல் தோல்வி அடைஞ்சவரா, அதுவும் பார்வதி லவ் பண்ணி காதல் தோல்வி அடைஞ்சது. என்ன இது, என்ன வெளியே போய் நடக்கிறதெல்லாம் பிக் பாஸ் இப்பவுமே கொடுத்துறாரு அப்படின்னு மாதிரிலாம் நமக்கெல்லாம் கேட்க தோணும். அது வந்து அதாவது கமருதீன் வந்து டாஸ்க்ல தான் பார்வதி கிட்ட காதல் தோல்வியா இருக்காரு. பார்வதிக்கு தர்பீஸ் மேல ஒரு அளவு கடந்த அன்பு இருக்கு, காதல் இருக்கு, அதனால வந்து கமருதீனை வந்து பிரேக்கப் பண்ணிட்டாருன்னு ஒரு டாஸ்க் கொடுக்க, இந்த 3 பெண்கள் மேலும், அதாவது வியானா, பார்வதி, சுபிக்ஷா மேல வந்து அமைச்சர், அதாவது தர்பீஸ் அமைச்சருக்கு ஒரு பெரிய கண்ணு ஒன்று இருக்கு. அதாவது அவங்கள அளவு கடந்த அன்பு காதல் வச்சிருக்கனால அவரை உஷார் பண்றதுக்காக நிறைய ட்ரை பண்றாங்களா. அவரை உஷார் பண்றதுக்கு ராஜா மாதாவை இம்ப்ரெஸ் பண்ணுமா, ராஜா மாதாவோட அக்கா பொண்ணு தான் அவங்க 3 பேர். என்னன்னா கதையா இருக்கு, அந்த மாதிரி கதையா இருக்குன்னா அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. முடியல, விட்டுருங்க.
போயிடுறா வீட்டுக்கு போயிடுறா அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. பட் இவைகளை பற்றி தான் தெரியும் உங்களுக்கு. இந்த சும்மா டாஸ்க் கொடுத்தாலே ஒழுங்காக டாஸ்க் ஆடுவாங்க, இதில் இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் வேற கொடுத்துட்டாங்க. மாறி 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 என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவன் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பாட்டு பாட தர்பீஸ் ஒரு கட்டத்துக்கு போல என்ன நான் தான் அமைச்சரா, நான் தான் ராஜாவா, தர்பீஸ் ஒரு பக்கம் நான் தான் ராஜாவா அப்படின்னு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க அவர் தன்னிலையே மறந்து வேற ஏதோ நிலைக்கு போயிட்டாப்ல. அந்த மாதிரி தர்பீஸ் வந்து கானா வினோத் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கிட்டா இந்த டாஸ்க் கொடுக்குறீங்க மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. நடுவில் வந்து இந்த பாடி ஷேமிங் மேட்டர்லாம் நடந்துச்சு. கானா வினோத் வந்து அவர் பாடல்கள் மூலம் நிறைய பாடி ஷேமிங் பண்ணாரு அப்படின்ற கருத்துக்கெல்லாம் வந்துச்சு. எனக்கு இன்னும் அப்படி பெருசா தோணல. அவரு நீங்க கானா வினோத்தோட ராஜ்யத்தை நீங்க வந்து எப்படி விமர்சனம் பண்ணீங்களோ கானா வினோத் அவரோட பாடல்கள் மூலமா விமர்சனம் பண்ணார். பட் இது ஒன்றும் பெருசா தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் இது போற போக பார்த்தா பத்தாவது போல இந்த கண்டென்ட் இதுக்கு மேல ஏதாவது கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் பாஸே ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்தாப்ல. அது பிக் பாஸ் டாஸ்க் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் மெர்சலாயிரும். அப்பப்போ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாப்ல. அதாவது ஒரு படம் பேரு இல்லை ஏதாவது பொருள் பேர் இருக்குமா, அதை வந்து கானா சாம்ராஜ்யம் அவங்களோட குரல் மூலமா கண்டுபிடிக்கணுமா, தர்பீஸ் ராஜ்யம் வந்து நடிப்பு மூலமா கண்டுபிடிக்கணுமா. ஆக மொத்தம் இந்த கேமை வந்து மாறி மாறி ஆடினாங்க. எதுக்கு ஆனாங்க அவளுக்கே தெரியல. கடைசியில் வெற்றி பெற்றது தர்பீஸ் ராஜ்யம். சொல்ல தர்பீஸ் ராஜ்யம்லாம் மாறி மாறி கத்திட்டு இருக்கிற நடுவில் வந்து பார்வதி வந்து விஸ்வாசம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்க, விஸ்வாசம்னா என்னன்னு தெரியாதா, விஸ்வாசம் வந்து அஜித் நடிச்ச படம் அப்படின்னு மாதிரி காணாம சொல்ல தர்பீஸ் ராஜ்யம் ஐயோ என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி திவாகர் மூஞ்சில அப்படி இருந்துச்சு. சத்தியமா முடியலங்க, என்ன பேசுறதுன்னே தெரியலங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒவ்வொரு நாளும் முக்கி இவங்களை பத்தி ஏதாவது புதுசா பேசலாம்னு பார்த்தா ஒன்றும் புதுசா இல்லை. அரோரா வந்து வழக்கம் போல வந்து தெரிஞ்சு போச்சு. நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த கேப்ல அரோரா எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் இந்த டாஸ்க்லயே பண்ணுவாங்கன்னு பார்த்தா முடியல. சரிம்மா நீங்க வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, இந்தபடியே நல்லபடியா வீட்டுக்கு அமுச்சு விட்டுருங்கப்பா. 10வது வரைக்கும் அந்த ரம்யாஜாவும் வீட்டுக்கு அமுச்சு விடுங்கன்ற மாதிரி மக்கள் கோரிக்கைகள் இருக்கு. என்னோட கோரிக்கைகள்லாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 24 பேரும் வீட்டில் இருந்தா நல்லதே இல்லைங்க. எங்களால பார்க்க முடியலங்க. நீங்களே பார்த்துட்டு நீங்களே ரெக்கார்ட் பண்ணி நீங்களே மாற்றி பார்த்துக்கோங்க பிக் பாஸ் டீம் மாதிரி சொல்ல தோணுச்சு. போற போக பார்த்தா வரப்போற நாட்கள்ல என்ன நடக்க போறதுன்னே தெரியல. நீங்களே பொறுத்துருந்து அவங்களோட விஷயத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு, இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்கன்றதும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பார்வதி உங்களோட கண்ணு சரியாகிறதுக்கு என்னோட சார்பாக ஒரு ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.